ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கேப்டனாக இருந்து அரசியலுக்கு வந்தவர் இம்ரான் கான். பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியை நிறுவி 2018 பொதுத் தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று அந்நாட்டின் பிரதமர் ஆனார். அவர் தனது ஆட்சி காலத்தில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. 2022இல் பாகிஸ்தான் பார்லிமெண்டில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானம் வெற்றி பெற்றதை அடுத்து இம்ரான் பதவி விலகினார். அவர் மீது மேலும் பல வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. பரிசு பொருட்கள் வாங்கியதில் முறைகேடு வழக்கு, அரசு ரகசியங்களை வெளியிட்டது முதலான சில வழக்குகளில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடைசியாக 2023 ஆகஸ்ட் மாதம் ஒரு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். அதனால் அவர் ராவல்பிண்டி காரிசன் நகர சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறை வளாகத்துக்குள் இருக்கும் ஊழல் எதிர்ப்பு நீதிமன்றத்தில் அவர் மீது நில ஊழல் வழக்கு விசாரணையும் நடந்தது. பிரிட்டனில் இருந்து பாகிஸ்தான் அரசுக்கு வரவேண்டிய பணத்தை தனிநபர் ஒருவரின் அறக்கட்டளையில் சேர்ப்பதற்கு பிரதமராக இருந்தபோது இம்ரான்கான் உதவினார். அதற்காக அந்த தனிநபரிடமிருந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இம்ரான் லஞ்சமாக பெற்றார் என்பதுதான் அந்த வழக்கு. வழக்கு விசாரணை முடிந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 14 ஆண்டு சிறை தண்டனையும், அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. 2024இல் நடந்த பாகிஸ்தான் பொது தேர்தலில் சிறையில் இருந்தபடியே இம்ரான் வெற்றி பெற்றார். அவருடைய கட்சியினரும் வியக்கத்தக்க வெற்றியை அடைந்தனர். உட்கட்சி தேர்தல் நடத்தாத காரணத்தால் இம்ரான்கான் கட்சியின் அங்கீகாரம் பறிக்கப்பட்டது. இதன் காரணமாக அவருடைய கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிறையில் இருந்தபடியே சிறப்பான வெற்றியை பெற்றாலும் அவரது கட்சி பெரும்பான்மை பெற முடியாமல் போனது. பல்வேறு வழக்குகளில் சிக்கி சிறை தண்டனை அனுபவித்து வந்தாலும் பாகிஸ்தான் அரசியலில் மக்களால் நம்பப்படும் தலைவராகவே இம்ரான் இருந்து வருகிறார். இந்த சூழலில் அவருக்கும் அவர் மனைவிக்கும் கிடைத்துள்ள சிறை தண்டனை அவருடைய எதிர்கால அரசியலை கேள்விக்குறியாக்கியுள்ளது.